திண்டுக்கல் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி அருகே முத்துசாமி என்ற அதிமுக நிர்வாகியின் மகிழுந்து மோதியதில் இருசக்கர ஊர்தியில் எதிரே வந்த கருப்புசாமி என்பவர் உயிரிழந்தார். மற்றொருவர் தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார். விபத்தை ஏற்படுத்திய அதிமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் மோகன்ராம் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் 5 பவுன் நகைகள் மற்றும் 75,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதேபோல் வழக்குரைஞர் செந்தில்குமார் என்பவரின் வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் அங்கு பணம் நகை எதுவும் இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றுள்ளனர். பொள்ளாச்சியை அடுத்த கோட்டூர் மற்றும் ஆனைமலை பகுதிகளில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவற்றை நீதிமன்ற ஆணைப்படி வெடிகுண்டு செயலிழப்பு படையினர் மூலம் பாலமநல்லூர் என்ற பகுதியில் வைத்து அழித்தனர். அப்போது எதிர்பாராத வகையில் அருகில் இருந்த வீடுகளில் அதிர்வு ஏற்பட்டு சுவர்கள் மேற்கூரைகள் சேதமடைந்தன. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வீடுகள்லாம் ஓடெல்லாம் விரிசல் விட்டுருச்சுங்க, சிமெண்ட் சீட்டெல்லாம். அப்புறம் நிறைய பேத்துக்கெல்லாம் சேதமாயிருக்கு, வீடெல்லாம் இடிஞ்சிருக்குதுங்க. இதெல்லாம் தெரியாம பெருசுப்படுத்தாதீங்க, நாங்க வந்து பார்த்து சரி பண்ணி தரோம் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? சீர்காழி அருகே நெப்பத்தூர் கிராமத்தில் தனியார் நிறுவனம் சார்பில் சூரிய ஆற்றல் மின் உற்பத்தி திட்டம் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கிராம மக்கள் வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள தங்கள் பகுதியில் வேளாண்மை அல்லாத எந்த ஒரு திட்டத்தையும் அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தனர். 110 ஏக்கர் விளைநிலங்களை மெகாகிரேட் வோல்டஸ் பாரத் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் கையகப்படுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட மண்டலங்களிலே விவசாயத்திற்கு எதிரான தொழிலான சோலார் பவர் பிளான்ட் அமைப்பதற்கு திட்டமிட்டனர். இதை எதிர்த்து நெப்பத்தூர் ஊராட்சியில் உள்ள உழைக்கிற பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மயிலாடுதுறை மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், இதில் விவசாயத்தை தவிர வேளாண் தொழிலை தவிர மற்ற எந்த தொழிலும் செய்யக்கூடாது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பகுதியில் ஆட்சியர் கற்பகம் தலைமையில் ஜமாபந்தி என அழைக்கப்படும் வருவாய் தீர்வாயம் நடைபெற்றது. இதில் பெறப்பட்ட மனுக்கள் குறித்து அலுவலர்களிடம் பேசிய ஆட்சியர், பொதுமக்கள் வழங்கும் மனுக்கள் வெறும் காகிதமல்ல, அவர்களின் வாழ்க்கை, கனவு, எதிர்காலம் என தமிழ்நாடு முதலமைச்சர் கூறியதை சுட்டிக்காட்டினார். மேலும் தீர்வாயத்தில் பட்டா மாற்றம் தொடர்பாக மாற்றுத்திறனாளி ஒருவர் அளித்த மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆன்லைனில் பட்டா நத்தம் வந்து ஆன்லைனில் மாற்றிக்கலாங்கும் போது சரி பார்க்கும்போது ஆன்லைனில் பட்டா பரப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது, பாதி கம்மியாக இருந்தது. அது சம்மந்தமாக நாங்கள் அதிகாரிகிட்ட மனு கொடுத்துட்டு ஒரு 2-3 மாதமாக அலைஞ்சிட்டு இருந்தேன். அவங்க சரி பார்க்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. அப்புறம் இது சமாபந்தின்னு சொல்லிட்டு நியூஸில் பேப்பரில் நியூஸ் படித்தேன். அதுக்கு சம்மந்தமாக திரும்ப ஒரு மனு ஒன்று எழுதி மனு கொடுக்க வந்திருந்தேன். இங்கே மாற்றுத்திறனாளி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க கைட்ட போய்ட்டு நேராக மனு கொடுத்தேன். அவங்க பரிசீலனை பண்ணி பார்த்துட்டு உடனடியாக அந்த பையனுக்கு, மாற்றுத்திறனாளி பையனுக்கு உடனடியாக அவங்களுக்கு ஆர்டர் போட்டு பரப்பு திருத்தம் செஞ்சு இன்றைக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காங்க. தென்காசி நகராட்சியின் ஒரு பகுதியில் குடிநீர் விநியோகம் முறையாக நடைபெறவில்லை என குற்றம் சாட்டி நகராட்சி பொறியாளர் ஜெயப்பிரியாவை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தை அடுத்த மன்னார்கோவில் பேருந்து நிறுத்தம் அருகே பூசாரி சுப்பிரமணியன் என்பவர் கட்டிய கோவில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என்பதால் நீதிமன்ற ஆணைப்படி இடித்து அகற்றப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி வேளாண் உதவி இயக்குனர் அலுவலக வளாகத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கனமழையால் பாதிக்கப்பட்ட பருத்தி செடிகளை நேரில் ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் நோக்குடன் திருச்சி மாவட்டம் வையம்பட்டியில் சிலம்ப பயிற்சி மாணவர்களின் சாதனை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் தொடர்ச்சியாக 53 நிமிடங்கள் சிலம்பம் சுழற்றி சாதனை படைத்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ், பதக்கங்களுடன் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன.